Hi lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கரண்ட் ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please do subscribe them and let's get into the video. ஃபேஸ் பேக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் பேக்ல உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துடலாம். எப்போவுமே நான் சொல்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம ஃபேஸ் பேக் போவோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும். ஃபர்ஸ்ட் வந்து முல்தானி மெட்டி நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். முல்தானி மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள ஆக்னி, பிம்பிள் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீபம் ஆயிலெலாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிளென்சரும் கூட. ஃபோர்த் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமான பிக்மெண்டேஷன்ஸை இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஃபிஃப்த்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஈவன் அவுட்டாக வச்சுக்கிறதுல முல்தானி மெட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள சன் பர்ன்ஸ், ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து க்யூர் பண்ணுறதுல முல்தானி மெட்டி நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள ஆயிலினஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் சார்கோல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். இது நேச்சுரல் கிளென்சரும் கூட. நெக்ஸ்ட்டு இது பிம்பிளுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் சார்கோல். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராடக்ட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆவாரம் பூ மஞ்சள். இதெல்லாம் வந்து நம்ம சேனல்லேயே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே ஹோம்மேட் சார்கோல் அண்ட் ஆவாரம் பூ மஞ்சள் இதெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஆவாரம் பூ மஞ்சளில் உள்ள பெனிஃபிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ஈவன் அவுட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்ககிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் இது நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம் பூ மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆவாரம் பூ நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபேஸ் பேக்கில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள இரிட்டேஷன்ஸ்லாம் கம்மி பண்ணும். நம்ம ஸ்கின்னை நல்லா காமாக சூதிங்காக வச்சுக்கும். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது இங்கே உள்ள லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின முல்தானி மெட்டி தான். அதை பேக்கெட் பிரிச்சுட்டு நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது நம்ம ரெடி பண்ண ஆவாரம் பூ மஞ்சள். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சார்கா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு VLCCயோட ரோஸ் வாட்டர் நான் இதுக்கு எடுத்திருந்தேன். இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக்கை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு திக்காக இருக்கிறதுனால நான் கிளாஸ் பவுலில் பண்ணேன். அதனால் தட்டி உடச்சிட்டேன். ஸோ அதனால் இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு திக்காக ஒரு சாலிடான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அதாவது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த ரோஸ் வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் திருப்பவும் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈவனாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். நான் பர்சனலாக இது எதுக்காக யூஸ் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் நிறைய வந்து பிம்பிள் ஆயில் அது சூட்டு கட்டியான்னு தெரியல நிறைய வந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருந்தது. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
என்ன கைஸ், இந்த ஃபேஸ் பேக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் லைக் உங்களுக்கு மேக்கப், ஸ்கின் கேர், டிஐஒய்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.